வெல்கம் டு சரஸ்ராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்காக கொஞ்சம் டாய்ஸ்லாம் ரீசெண்ட் டேஸில் வாங்கியிருந்தோம். அந்த எல்லா டாய்ஸோட காம்பினேஷன் தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த டாக்டர் செட்டு தான். இதை என் தங்கச்சி பொண்ணு 2 வயசு ஆகுது, அவளுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரிதி பாப்பாக்காக. ரொம்ப நல்லாவே இருந்தது. கடையிலலாம் பார்த்துட்ருந்தோம், எங்களுக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை. இது வந்து ஒரு சூட்கேஸில் எல்லா கிட்டும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல காம்போ பேக்காக இருந்தது. ஆக்சுவலாக இதை நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 499. ஆனால் ஆஃபரில் வந்து 350 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நாங்கள் வாங்கி ஒரு 3 months இருக்கோம். அதை அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கதும் எங்கள் வீட்டு குட்டி தமிழ் தான் பண்ணிகிட்ருக்கா. இந்த டாக்டர் செட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருந்ததுங்கிறத பார்க்கலாம். ஒரு குட்டி சூட்கேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஹெவி பிளாஸ்டிக்காக தான் இருந்தது. எதுவுமே உடையிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ப்ளேமேட், நாங்கள் முதல்ல என்னடா எல்லாமே ரொம்ப ப்ளைனாக இருக்குதுன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பிக்கை வச்சு நம்ம தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கே ஒட்டணுமோ அங்கே ஒட்டணும். மற்றபடி அந்த செட்டில் வர்ற எல்லா ப்ராடக்டையுமே ஒரு கவரில் ஒரு சிங்கிள் பேக்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. இதான் அந்த ஹோல் பேக்கெட். இதுக்குள்ளே தான் எல்லா பொருளும் தனித்தனியாக இருந்தது. நிறைய இது எனக்கு என்னன்னே தெரியல. தமிழ் தான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தா. ஒரு குட்டி கிளினிக் செட்டப் மாதிரியே இருந்தது. நம்ம டாக்டர் செட்டு வாங்குறதே இந்த சிரஞ்சுக்காக தானே, அப்படி சிரஞ்சுமே கொடுத்துருந்தாங்க. டாக்டர் போட்டுக்கிறதுக்கு கண்ணாடிலாம் கூட இந்த டாக்டர் செட்டில் இருந்தது. அப்புறம் மெயினாக ஸ்டெத்தஸ்கோப், அதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் என்னது டாக்டர் செட்டில் நினச்சிட்டு இருந்தேன்னா, அப்புறம் பார்த்தா இது ஒரு மாதிரி கிளினிக் செட்டப் பண்ணுறதுக்காக ரேக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் கம்ப்ளீட்டாகவே தமிழ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறதையும் அசம்பிள் பண்ணியே காமிச்சா. எங்களுக்கு டேப்பெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த சூட்கேஸ்குள்ளேயே ஒரு ஏரியாவை சிங்க் ஏரியா மாதிரி கொடுத்து அதில் அட்டாச் பண்ண டேப்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. 90s கிட்ஸான நம்மளோட டாக்டர் செட்லலாம் மொத்தம் ஒரு 4-5 தான் இருக்கும். ஒரு சிரஞ்சு, ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பு, ஒரு மருந்து பாட்டில், ஒரு தெர்மோமீட்டர், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ விதவிதமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் இருந்து எடுத்து நம்ம தான் எங்கெங்கே என்ன ஸ்டிக்கர் வருமோ அதையெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும். சும்மா சாம்பிளுக்கு மட்டும் இந்த ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணுறதை எடுத்திருக்கேன். மற்றபடி இப்போ எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ப்ளேஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ தமிழ் வந்து அந்த டாக்டர் செட்டை அசம்பிள் பண்ணிகிட்ருக்கா. அந்த நடுவில் கொடுத்துருந்தாங்க இல்லையா பிளேட்டு, அதில் வந்து இப்படி 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த குட்டி ஏரியா தான் சிங்க் ஏரியா, அதில் டேப் அட்டாச் பண்ணிட்டா. இதோட கம்ப்ளீட் அசம்பிளை நீங்களே பாருங்கள்.
அவ்வளோதான், நம்ம டாக்டர் செட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் ப்ளே கேம்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய டாய்ஸ்களை வாங்கி கொடுக்கணும். அது வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட கோல் செட்டிங்க்கும் அது உதவியாக இருக்கும். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்ததும் ஆன்லைனில் தான். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா அது வந்து பார்பி பொம்மை. இது அதிலேயே 3 குட்டி டால். இது வந்து குட்டி டால்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். மீடியம் சைஸ் டால் 3 இருக்க மாதிரி ஒரு காம்போ தான் இது. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 270 வந்தது. ஆனால் எனக்கு எப்பயும் மீஷோ சூப்பர் காயின் ஆஃபர்லாம் போக எனக்கு வந்து 220 சம்திங்கோ இது வந்ததுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ராடக்ட் கோடையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டு கிட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி கேர்ள் டால்ஸ் பிடிக்கும், அதாவது பார்பி டால்ஸ் பிடிக்கும்னா இது வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்பியை விட இது ரொம்பவே அழகாக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது, நல்ல திக்காகவும் இருந்தது இந்த பொம்மை. அதோட ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஹேர்லாம் ஒவ்வொரு பொம்மை ஒவ்வொரு கலரில் இருந்தது. குட்டி குட்டி ஷூஸ்லாம் போட்டிருந்தது. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. இதை நான் மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னே சொல்லுவேன். அடுத்து நாங்கள் வாங்கினது வந்து இந்த மெர்மைடு சாஃப்ட் டாய். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு டாய் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 220. இது ரொம்பவே சாஃப்ட் ப்ளஸ் டாயாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எங்கள் வீட்டுக்குட்டி தமிழுக்காக அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது. அதே கடையில் தான் நான் கொஞ்சம் டால் மேக் ஓவருக்காக இந்த டால் காம்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி பேபி டால், அதாவது கேர்ள் பேபி டால் அப்படின்னு சொல்லணும். இது காம்போவாக 12 பீசஸ் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 240 சொன்னாங்க. அப்புறம் பார்கெயின் பண்ணி அதை 200க்கு கொடுத்தாங்க ஃபைனல் ரேட்டாக. அடுத்து நான் வாங்கினது வந்து டிமார்ட்டில் இருந்த இந்த பசல் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் என் தங்கச்சி பொண்ணு ரிதி பாப்பாக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ப்ரைஸுக்கு இது சூப்பர் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 59 தான். நான் வந்து ஃப்ரூட் பசில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் ஏன் அனிமல், பேர்டு, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட் இருந்தது. சரி, ஒவ்வொரு மந்த் அவளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சரி ஃபர்ஸ்ட்டு இது அவள் விளையாடுறாளா, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல அட்ராக்டிவ் வைப்ரண்ட் கலர்ஸில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 9 பீசஸ் ஆஃப் பசில் செட் இருந்தது. மொத்தம் இது மூலமாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸை சொல்லி கூட கொடுக்க முடியும். மொத்தம் 9 ஃப்ரூட்ஸஸோட பசில் இருந்தது. ஒரு பசில் செட்டில் வந்து 4 பீஸ் இருந்தது. இப்போ அவளுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. அப்போ வந்து நான் அவளுக்கு வந்து ஸ்மால் பீசஸ் பசில்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் இருக்கும்போது அதை அவள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடுவா. அப்போ பசில் சால்விங்கில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்காக நாங்கள் வாங்கின டாய்ஸு. இந்த மாதிரி நல்ல திக்னஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸும் இது ரொம்ப நல்லா இருந்தது. அது 59க்கு இந்த குவாலிட்டி வந்து நான் இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட்னே சொல்லுவேன். 4 பீஸை நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்க டாய்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.